திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு திருமந்திரம். வான பெருங்கொண்டல் மாலையன் வானவர் ஊன பிறவி ஒழிக்கும் ஒருவனை காண களிறு கதற பிளந்தயம் கோனை புகழுமின் கூடலும் மாமே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். வானப்பெரும் கொண்டல் மால் அயன் வானவர் ஊனப்பிறவி ஒழிக்கும் என்று தொடங்கும் பாடலை இப்பொழுது காணப்போகிறோம். வானப்பெரும் கொண்டல் மால் அயன் வானவர், ஆகாயத்தில் உள்ள மேகம் போன்ற கரிய நிறமுடைய திருமால், தாமரை மலரில் வாழும் பிரம்மன் மற்றும் தேவர்கள், ஊனப்பிறவி ஒழிக்கும் ஒருவனை ஆகிய இவர்களின் குற்றம் நிறைந்த பிறவி பெருங்கடலே, மறுபடி பிறக்கும் பிறவி துயரை நீக்கி முக்தி கொடுக்கும் ஒப்பற்ற ஒருவனான சிவபெருமானை காண களிறு கதற பிளந்த எம்கோனே, உலகத்தவர் காணும்படியாக மதம் கொண்ட ஒரு யானையானது வலியால் அலறி துடிக்குமாறு அதன் தோலை உரித்து பிளந்து, எமது தலைவனே புகழுமின் கூடலும் ஆமே, நீங்கள் எப்போதும் வாயார புகழ்ந்து பாடுங்கள். அப்படி செய்தால் அந்த இறைவனின் திருவடிகளை நீங்கள் எளிதாக சென்று அடையலாம். இதன் பின்னணியில் உள்ள ஒரு புராண கதையை இப்பொழுது பார்க்கலாம். முன்னொரு காலத்தில் தாருகாவனத்தில் வாழ்ந்த முனிவர்கள் தாங்கள் செய்யும் யாகங்களாலும் தங்களின் தவ சக்தியாலும் தான் உலகம் இயங்குகிறது என்ற அகந்தியில் இருந்தனர். அவர்களுக்கு தலைகனம் அதிகமாக இருந்தது. இறைவனை அவர்கள் மதிக்கவே இல்லை. அவர்களின் ஆணவத்தை அடக்க சிவபெருமான் பிக்ஷாடனர் வடிவிலும் மகாவிஷ்ணு மோகினி வடிவிலும் அங்கு சென்றனர். ஈசனின் அழகில் முனிவர்களின் மனைவிகள் மயங்கினர். இதனால் கோபமடைந்த முனிவர்கள் சிவபெருமானை அழிக்க ஒரு பெரிய அபிச்சார யாகம் வளர்த்தனர். அந்த யாக குண்டத்திலிருந்து பயங்கரமான மதம் கொண்ட ஒரு பெரிய ஆண் யானை வெளிப்பட்டது. முனிவர்கள் அந்த யானையை சிவபெருமான் மீது ஏவி விட்டனர். தன் மீது பாய்ந்து வந்த அந்த மகாபலம் பொருந்திய யானையை கண்டு ஈசன் அஞ்சவே இல்லை. அந்த யானை அலறி துடிக்குமாறு அதன் உடலை கிழித்து அதன் தோலை அப்படியே உரித்து தன் மீது போர்வையாக போர்த்து கொண்டார். யானை வடிவில் வந்த ஆணவத்தை அழித்து ஈசன் தன் வீரத்தை வெளிப்படுத்திய இந்த வடிவமே கஜ சம்ஹார மூர்த்தியாகும். இதை கண்டு முனிவர்கள் தங்கள் தவறை உணர்ந்து சிவபெருமானிடம் சரணடைந்தனர். இப்பாடலில் வரும் யானை, அதாவது களிறு என்று கூறுகிறாரே, அது மனிதனிடம் இருக்கும் ஆணவம், காமம், பேராசை போன்ற கரிய அகந்தையை குறிக்கிறது. யானையின் தோலை உரிப்பது போல நம்மிடம் இருக்கும் அறியாமை மற்றும் ஆணவத்தை ஈசன் பிளந்து எறிவார். அப்படி நம் அகந்தை அழியும் போது பிரம்மன் விஷ்ணுவுக்கே முக்தி தரும் அந்த பரம்பொருளை நாமும் கூடலும் ஆமே. இது உன்னத தத்துவமாகும். வான பெரும் கொண்டல் மால் அயன் வானவர் ஊன பிறவி ஒழிக்கும் ஒருவனை காண களிறு கதற பிளந்த எம்கோனை புகழுமின் கூடலும் ஆமே. நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.